நாங்கள் ஃபேமிலியாக வந்து ஃபுல்லாக ஈரோட்டிலேருந்து வந்திருக்கோம். விஜய் சாரை பார்க்கறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். இன்றைக்கி ஈவினிங்கே எல்லோரும் வந்துவிட்டோம். குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு விஜய் சாருக்கு வேண்டி தான் கண்டிப்பாக வந்திருக்கோம் எல்லோரும். அவர் இந்த எலெக்ஷனில் விஜய் சார் தான் வரணுங்கிறது தமிழ்நாடு ஃபுல் ஆசை. அவ்வளோதான். கண்டிப்பாக விஜய் சார் தான் வருவார். விஜய் சார் தான் வரணும். அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரும் எல்லாத்துலேயும். விஜய்க்கு உங்கள் ஆதரவு எப்படி இருக்குது? அவரோட அரசியல் நடவடிக்கை அவரோட அரசியல் நடவடிக்கை சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே செங்கோட்டையன் சார் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் வேறு லெவலாக போயிட்டார். எல்லாமே நல்லா இருக்குது. இப்படியே அவர் மூவ் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிப்பார். இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கிராமம் அப்படியெல்லாம் போனார்னா இன்னும் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அவருக்கு. ஆமாம், இன்னும் நிறையா போகணும். சுற்றுப்பயணங்கள் நிறையா போனால் அவருக்கு இன்னும் ஸ்கோப் நல்லாயிருக்கும். இப்போவே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வர்றாரு. எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் வந்தாலும் இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணி நிறையா பண்ணுவாங்க. அவர் வந்து இன்னும் நல்லது பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுதான் எல்லா மக்களோட ஆசையும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணாருன்னா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அது பாதுகாப்புக்கு தானே சொல்கிறாங்க, நல்லது தானே. ஆனாலும் ஆர்வத்தில் நாங்கள்லாம் வந்துடுறோமே, என்ன பண்ணுறது. ஒரு ஆசை தான் எல்லாத்துக்கும். அப்படியாவது பார்க்க மாட்டோமாங்கிற ஒரு ஆசை தான். அவ்வளோதான். தேர்தலில் ஓட்டு போடணுங்கிறதுக்காக தான் மெயினாக பார்க்க வரோம். நான் விஜய் ரசிகர் தான். ஆனால் எனக்கு விஜய் மேலே தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு சேஞ்ச் ஆகும்னு சொல்லி ஆசைப்பட்றோம். இந்த டைம் வந்து விஜய் வரும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம். வந்தால் நல்லது செய்வான்ட்டு எல்லாத்துக்கும் மக்கள்லேருந்து எங்கேருந்து நார்மல் ஆள்லேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா செய்வேன்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் ஓட்டு போடலான்ட்டு இருக்கிறோம். அதான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். குழந்தைகளை கூப்பிட்டு வரான்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எங்களுடைய மன திருப்திக்காக நான் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே கடவுள் தான். ஏன்னா இருந்தாலும் விஜய் தான் எங்களுக்கு. பார்த்துட்டேங்கண்ணா, கண்டிப்பாக மாற்றம் வரணுங்கண்ணா. மாற்றம் வரணும். அதுக்கு ஆனால் இத்தனை 50 வருஷம் பார்த்துட்டோம், ஒரு மாற்றம் இல்லை. இன்னும் விஜய் வந்து மாற்றம் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நாங்களாம் வந்திருக்கோம். என்னுடைய ஓட்டு என் ஃபேமிலியில் ஒரு 10 ஓட்டு இருக்குது. 10 ஓட்டு விஜய்க்கு தான் கன்ஃபார்ம்.